இது இவிஎம் மிஷினில் எனக்கு ஒரு கருத்து இருக்குது. எங்கள் கட்சியில் பல பேருக்கு வேறு கருத்து இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இவிஎம்மில் எந்த கோளாறையும் நான் காணல. இது வரைக்கும் நான் பல எலெக்ஷன் பார்த்துட்டேன். நான் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கேன், 2 தடவை, ஒரு முறை தோற்றுருக்கேன். எனக்கு எலெக்ஷன் மிஷின்லலாம் எனக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதை நான் பல தடவை விளக்கிட்டேன், எங்கள் கட்சியிலேயே விளக்கிட்டேன். ஆனால் சிலர் அதை ஏற்றுக்கிறாங்க, சிலர் ஏற்றுக்காமல் இருக்காங்க. ஆனால் ஏற்றுக்காமல் இருக்கவங்களுக்கு அவங்க தான் அவங்க விளக்கம் கொடுத்துக்கணும். ஆனால் அந்த ஓட் சோரின்றதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது வந்து ஒரே டெம்ப்ளேட்டில் எல்லா ஊர்லேயும் நடக்குது, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி நடக்குது. இவங்க வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதில் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் அதுக்கு டைம் கொடுத்து அடிக்வட் நோட்டீஸ் கொடுத்து தான் பண்ணணும் ஒழிய அவசரமாக பண்ணாங்கன்னா நிறைய குளறுபடியும். இங்கே தமிழ்நாட்டிலேயே இப்படி பண்ணதுனால ஒரு 90 லட்சம் பேர் எடுத்திருக்காங்க. அதில் சிலர் இறந்து போயிருக்கலாம், சிலர் ஊரை விட்டு போயிருக்கலாம், சிலர் டூப்ளிகேட்டாக இருக்கலாம், எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன். ஆனால் 65 லட்சம் பேருக்கு அட்ரஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அது அவசரத்தில் பண்ணதுனால தான் அந்த பிரச்சனை வருது. 2026 மேலே எலெக்ஷன் வரப்போகுதுன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு முன்னாடியே தெரியும். ஏன் அது ஜனவரி 2025 ஆரம்பிச்சிக்க வேண்டியதானே இந்த வேலையை? எதுக்கு கடைசியாக ஒரு மாதத்தில் வந்து இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு டபுள் ப்ரெஷர் கொடுத்து எதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்க? இது முன்னாடியே செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுத்து வெரிஃபிகேஷனை ப்ராப்பராக பண்ணி இப்போ எதுக்கு இந்த ஸ்பெஷல் முகாம்லாம் அவசரமாக நடத்தி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு ரிலாக்ஸ்டாக 1 இயராக பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது.